இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். நற்கருணை இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே, எங்களை துன்பங்களிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வழிநடத்துகின்ற உமது மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது, அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் என்று. கோவில், ஆலயம் ஆண்டவர் வாழ்கின்ற இடம். அந்த இடத்திலிருந்துதான் ஆண்டவர் மக்களுக்கு தனது வார்த்தையை கொடுக்கின்றார். இதன் வழியாக உள்ளத்தில், மனதில் ஆண்டவருடைய அருள் நிரப்பப்படுகிறது. இதனால் உடல் சுகம் பெறுகின்றோம், ஆன்மீக பலன் பெறுகின்றோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், 38 ஆண்டுகளாக முடக்கவாதமுற்று இருந்த மனிதனை நோக்கி இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று. உடனடியாக அந்த மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துச் சென்றார் என்று கூறுகிறது. ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் மிக வல்லமையான பிரசன்னம். இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் பிரசன்னத்திலே பல ஆண்டுகளாக நடக்க முடியாமல் வேதனையில் வாழ்ந்த மனிதனை இயேசு குணப்படுத்துகின்றார். நம்முடைய குடும்பத்தில் கூட பல ஆண்டுகளாக நாம் வேதனையில் வாழலாம், வருத்தத்தில் வாழலாம், நோயால் அவதிப்படலாம். ஆனால் திவ்ய நற்கருணை இருக்கிற ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். அவர் நமக்கு நலத்தை கொடுப்பார், வேண்டுவதை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். எனவே ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.